ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிக் பாஸ் இருந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் தர்பூசணி அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்திகள் வெளியாகி பார்த்தோன்னா பல பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. சிலர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல எதுக்குங்க அவரை தூக்குனீங்க, அவர் தான் நேர்மையா ஆடினாரு, அது ஆடினாரு, இது ஆடினாரு சொல்லிட்டு பேசுறீங்க. அதாவது அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவர்கள்லாம் எப்படி யோசிப்பான்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சர்ச்சையாகணும், அதுதான் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சர்ச்சையாகணும், பிரச்சனையாகணும், சமூகத்துக்கு சீர்கேடான நிகழ்வுகள் நடக்கும் போது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நீங்க உங்களை நீங்க சுத்தப்படுத்திக்கணும். ஏன்னா அவர் வந்தா அங்க டிஆர்பி எகுறது, அதோட பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள்லாம் வெடிக்குது. இதை பாக்குறதுக்கு மக்கள் பாக்குறாங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை நடக்குது பாக்குறாங்க. அதுக்காகலாம் இவருக்கு ஆதரவு கொடுத்து வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் இவரை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படிதான் நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. அவர் போயிட்டு பாத்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலா அவர்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் கான்பிடண்டா ஹேண்டில் பண்றாரு. என்னதான் அவர் மேல விமர்சனம் வந்தாலும் சரி, அவர் சாதாரணமா அதை கண்டுக்காம திருப்பி அதே பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஸ்டார்டிங்லே விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு பார்த்தா, திவாகர் அவர்களை, திவாகர் நீங்க ரீல்ஸ் பண்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க உங்களுடைய உண்மையான முகம் என்ன, நீங்க யாரு, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை வெளிப்படுத்துங்க, இது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. ஆனா அவர் எதுவுமே பண்றதுல, தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒரு காட்சி நடிச்சிருப்பாங்க ஹீரோ, அதை அப்படியே பண்றாரு. ஆனா பண்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது எல்லாரையும் வெறுப்பேத்துற மாதிரி பண்றாரு. அதாவது அவர் பண்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆர்டிஸ்ட இவர் வெறுப்பேத்துற மாதிரி தான் பண்றாரு. அவர் சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா இவருடைய முகை பாவனை, அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்த்தோன்னு அவனை காண்டி ஏத்தி கிண்டல் பண்றது, வெறி ஏத்துற மாதிரி பண்ணக்கூடியவர் தான் திவாகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுக்காக தான் முக்காவாசி பேர் வெறுத்தாங்க. இல்ல அந்த கேமராவே பாத்தீங்கன்னா ஒரு சில சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவர் ரீல்ஸ் பண்ணும்போது கடுப்பாயிட்டு, அதாவது கேமராமேன் கடுப்பாயிட்டு இருப்பார், பின்னாடி உட்காந்துட்டு இருக்காருல, கடுப்பாயிட்டு கேமராவை திருப்பிடுறாரு. இதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன் அப்படி பண்றாரு, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது பிக் பாஸ் வீட்டுல, இப்ப நம்ம இப்படி எதாவது ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கலாம், சொன்னாலும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அது ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை. அவர் மைண்ட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் ஒரு ஆளாரா, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ சொன்னா நான் கேட்கணுமா, இந்த ஒரு மைண்ட் செட் ஏன்னா அந்த வெறி, எந்த வெறி சொல்றேன்னு தெரியுதுங்களா, அந்த சாதி வெறி பாத்தீங்கன்னா அவர் மண்டையில ஊறி போயிடுச்சு. அதுக்காக தான் அவர் எல்லாரையும் ஒரு மாதிரி கீழ்த்தனமா பேசிக்கணும். அதாவது வினோத் அவர்களும் தர்பூசணி அவர்களும் பண்ற காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நல்லா பண்றாங்க. ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு சிரிப்பு வர வைக்குது. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா, வினோத் அவர்கள் பாத்தீங்கன்னா வேணும்னே அவரை பாடி ஷேவிங் பண்றதுன்னு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலதெல்லாம் அவர் கண்டிச்சாலும், மற்றபடி பாத்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தினது காமெடி. அதாவது நம்ம ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்ம இந்த இடத்துல காமெடி பண்ணணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு வராரு. ஆனா நீங்க எல்லாரும் பாப்பீங்க, திவாகர் வெளியே போகும்போது கூட உண்மையாக கண்ணுல இருந்து தண்ணி வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா வினோத்துக்கு திவாகர் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஜாலியா ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க ஒரு விஷயம், இது எப்படி நீங்க பாத்தீங்க, நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. திவாகருக்கு ஷூ இவர் கொடுக்குறாரு, அதாவது பாத்தீங்கன்னா எஃப்ஜே கொடுக்குறாரு. அந்த ஷூக்கு ஆனா நீங்க ஒன்னு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேஸ் கட்டி விடுறாரு. எப்படி அவரு கீழே இறங்கி, அவருக்கு மனசுல எதுவுமே இல்லை. சிலவங்க கட்டிடுவேன், நீனா பெரிய ஆள், நான் லேஸ் கட்டணும், அதாவது அந்த தெரிஞ்சுங்களா எதுக்கு லேஸ் கட்ட, கீழே அவன் காலை தொட்டு லேஸ் கட்டி விட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஏன்னா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் யார் நல்லவர் நல்லவில்லைன்னு சொல்லிட்டு. அதாவது திவாகர், ஆனா திவாகர் என்ன சொல்றாரு பார்த்தா, இல்ல நான் உங்களெல்லாம் எதுவுமே நான் பேச மாட்டேன், நான் சும்மா தான் இங்கதான் பேசுறேன், அங்கெல்லாம் ஒண்ணு இல்லை, வாங்க நம்ம ஜாலியா பேசலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா இன்டர்வியூலையும் பாத்தீங்கன்னா வினோத் அவர்களை வன்மையா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் உபயோகித்து இன்னமும் பார்த்தோன்னா வினோத் அவர்கள் தவறா பேசிட்டு வர்றார் திவாகர். இன்னமும் மக்கள் இந்த அளவுக்கு செருப்படி கொடுத்து, நீ ஒண்ணும் கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி தான் வெளியே அமிச்சாங்க. இருந்தாலும் இப்ப கூட இங்க என்ன பண்றேன்னு பார்த்தோன்னா, அம்மா நான் ரீல்ஸ் பண்றது எல்லாருக்கும் பிடிக்குமா, எல்லாரும் பார்த்து மகிழ்றாங்கம்மா, நடிப்பு அரக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஏன்னா பாக்குறதுலாம் பார்த்தா வெறியா வர மாதிரியே தொடர்ந்து அவர் பண்ணிட்டு வர்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி தெரிஞ்சு வச்சுங்களேன், மனுஷங்களை பொறுமையை சோதிக்கிறாங்களா,
பொறுமை சோதிக்க வைக்க இப்படி ஒரு கேரக்டர் வந்து பிக் பாஸ் போட்டுச்சா அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க வருது. ஏன்னா அது பண்றது எல்லாமே சில விஷயங்கள் வந்து திவாகர் பண்றது பிடிச்சிருந்தாலும் சிரிக்க வைத்தாலும் ஆனா உடம்பு ஃபுல்லா வன்மத்தையே வந்து வச்சிருக்காரு. அது போல பார்த்தா பெண்கள் கிட்ட வந்து இந்த சீண்டல்ல வந்து இது பண்றது, ஏதாவது இவரு ஆக்சுவலா வந்து எப்படி தெரியுமா அவர் தன்னை ப்ரொமோட் பண்ணிருன்னு பார்த்தோம்னா, பெண்கள் கிட்ட வந்து நார்மலா வந்து இப்போ வேற மாதிரி ஒரு காமெடியான ஆளு ஒரு ஜாலியா அப்படி தொட்டு பேசினா வந்து ஒரு சாதாரண சரி லூசு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ விளையாடுறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் ஆனா நம்மளுக்கு கேமரால இங்க வந்து பார்க்கும் போது நம்ம டிவியில பார்க்கும் போது இந்த ஆள் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப அங்க உள்ள பெண்கள் வந்து நம்ம கிட்ட திவாகர் எப்படி நடந்துகிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களே வந்து பயங்கரமான ஒரு கண்டனத்தை தெரிவிப்பாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து கையை வந்து கொடுப்பாங்க. கையை கொடுக்குற உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கையை பிடிச்சி நல்லா அமுக்குவார். உடனே அவங்க கேட்கறாங்க, நீங்க கையை கொடுத்தா எப்படி அமுக்கி விட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்ல எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெயில போட்டிருப்பாங்க. அப்ப வந்து வெளில உட்காந்துட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவர் வந்து கேட்பாரு பார்வதி கிட்ட, அவங்க வந்து எங்க ஊர் தானே, அவங்க கண்டிப்பா வந்து என் சொந்தக்காரன் தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பெண்ணோட காஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பெண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நீங்க இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு நான் ஒண்ணுமே சொல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி மனிதர்களை வந்து அவங்களே திருத்தினாதான் உண்டு. ஏன்னா திவாகர் மாதிரி ஆளுல திருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிக் பாஸை விட்டு வெளியே வரும்போது பார்த்தோன்னா அவ்வளவு பேர் அழுகுறாங்க, இவர் அழுவாம வர்றாரு. இவர் ஆக்சுவலா இவர் யாரு என்னன்றது தெரியல. இவர் என்னதான் அசிங்க பார்த்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன்ற ஒரு மனிதரா, இல்ல ஒரு என்ன எது ஒரு மைண்ட்ல என்ன இருக்கு என்றது ஒண்ணு புரியல. அதே போல பார்த்தா இவர் கூட வந்து ஒரு ப்ரொஃபஸரா அந்த பார்த்தா இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற திவாகர் மாதிரி ஒரு ஒஸ்ட் காட்டுனா உலகத்திலே பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் எங்க ஒரு பேட்டி கூட கொடுத்திருப்பாரு அவரு. எனக்கு ஒன்றும் புரியலங்க, திவாகர் வந்து எப்படியாப்பட்ட மனிதர்ன்றது புரியாத புதிரா இருக்கு, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவும் இருக்கு.